ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை ஒரு டே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகுது. 4 நாளாக சரியாக வீடியோ போடல. ஏன்னா புது வேலை புது இடங்கும்போது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு சிரமமாக இருந்தது. அதனால தான் போடல. அப்படியே காலையில் எழுந்திரிச்சது. எல்லா நாளும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி பண்ணாத அன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை அப்போதைக்கு தொடச்சிக்குவேன். அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு நீட்டாக தொடச்சிக்கிறது. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம், பச்சை பயிர் கடையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பசங்க சாப்பிட்டு போகிறதுக்கு ராகி தோசை பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அதே தான் செஞ்சிட்ருந்தேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டு இந்த பருப்பு வடித்து வைக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற்றி மிளகு சீரகமெல்லாம் போடாமல் பூண்டு பெருங்காயம் ரசப்பொடி மட்டும் போட்டு இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற ரசம் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. மதிய டைம்லலாம் புது இடம் வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறனால லஞ்சை இறங்குறது இல்லை, கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போய் சாப்பிட்டா தான் சாப்பிட முடியுது. அப்படியே தோசைக்கு பார்த்திங்கன்னா இட்லி மாவு கூட கொஞ்சம் ராகி மாவு மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டோம்னா பசங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வெறுமனே ராகி மாவில் நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் இப்படி இட்லி மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டே ஊற்றலாம். ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது கிறிஸ்பியாக கொஞ்சம் விட்டு எடுத்தோம்னா இன்னமும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பையன் மட்டும் கொஞ்சம் பாவக்காய்னா கொஞ்சம் தயங்குவான். அதனால் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுட்டு அப்படியே பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. எனக்கும் பேக் பண்ணிவிட்டு 4-5 நாளாக சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் இல்லை. 5 நாள் எப்படியும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் அப்புறம் விளக்கேற்றி சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இனி வெள்ளிக்கிழமைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணணும். கார்த்திகை ஒன்று வரப்போகுது. ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்ததும் சிக்கன் எடுத்து வச்சுருந்தாங்க. புதன்கிழமைனாலே நம்ம வீட்டில் சிக்கன் செஞ்சு பழக்கியாச்சு. சரி நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எடுத்து மட்டும் வச்சா போது நைட்டு வந்து நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் அப்படியே ஒட்டுக்கா போட்டு அரைச்சி குக்கரில் வீட்டு அரிசியில் சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசியிலே ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு கொஞ்சமாக கிரேவியும் பண்ணியாச்சு. எடுத்த 3/4 கிலோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணியும் பண்ணி கிரேவியும் பண்ணி டின்னர் முடிச்சாச்சு. வேலை செய்கிற கம்பெனி பக்கத்தில் ஒரு சந்தை போடுவாங்க புதன்கிழமையானா. கொஞ்சமாக காய்கறியெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையோடு வரும்போது அதையும் வாங்கிட்டு பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் இருக்கிற ஞாபகத்துலேயே பூவை பார்த்ததும் பூ வாங்கியாச்சு. ஆனால் கட்டி வைக்கணுங்கிறது அப்புறம் தான் யோசித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் சீக்கிரமாக கட்டிடலாம். அப்படி சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து 4 பேரும் உட்காந்து நைட்டு சாப்பிட்டாச்சு. இப்போல்லாம் மோஸ்ட்லி நைட்டு தான் 4 பேரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.